கேளுங்கள் சபையர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே. எப்படி விவசாய பெருங்குடி மக்களே, இன்னும் ஆணாக பிறந்துள்ள அப்பமார்களும் இன்னும் பெண்ணாக பிறந்துள்ள எனதருமை தாய் உள்ளங்களும் மற்றும் பள்ளியில மாணவ மாணவிகள் எவற்ற பேருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக கோமாளி முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி சாமியா மகராஜரா இருப்பீங்களா? தயவு செஞ்சு சத்தம் மட்டும் போடாதீங்க, கூச்சல் போடுங்க. நான் வேணான்னு சொல்லல. என்ன சைலன்ஸரா? அது இல்லடா, சைலன்ஸ். சத்தம் போடாதீங்க. அப்படி இருந்துட்டாலும் இப்படி கொடுத்தா உனக்கு பிடிக்காது. வாடா கண்ண வாடா. மாட்டுக்கண்ணா இல்ல கோழிக்கண்ணா யாரை பத்திர ஏன்டா கண்ணு? நான் பழைய மரத்தப்பா எப்படியே கண்ணு கண்ணு கூப்பிடுறியே? ஆட்டுக்கண்ணான்னு கேக்குறேன். ஆட்டுக்கண்ணா, மாட்டுக்கண்ணா, கோழிக்கண்ணா, குரங்கு கண்ணா, இல்ல ஓயா ஒன்றரை கண்ணா? ஓ இப்படி கண்ணனு கூப்பிட்டா உனக்கு பிடிக்காது? அண்ணா வணக்கம். இல்ல சிட்டு போட்டாரா இல்ல பெரிய போட்டோட பிறந்தனா எந்த வச்சு அண்ணான்ற? ஏண்டா அண்ணா பிடிக்காது. அண்ணா 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 தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்கன்னா அண்ணோ. ஓ அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறியே, நீ நாடு ஒட்டி போறதுமா இல்ல சித்தமூட்டு பையனா பெருமூட்டு பையனா பங்காளியா பங்காளியா ஒத்தா வருவா செங்குத்து நாய்? இல்ல நீ வந்து என்ன அப்படி கேக்குற? நான் வந்து ஒரு பெருமனுஷன் அப்படிலாம் கேப்பனா? ஓ அப்படி அண்ணா கூப்பிட்டா பிடிக்காது? ஆமாச்சா வணக்கம். மச்சான் மச்சான் கூப்பிடுறியே? எங்க கலை இது நீ கட்டிக்கிறியா இல்ல உங்க கலை இது நான் கட்டிக்கிறேன்னா? எது வச்சு முறை வச்சு மச்சான் ஓ மச்சான் மச்சான் கூப்பிடுறியே? உங்க கலை நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்னா இல்ல என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணி இருக்கிறியா இல்ல தாயோட பிறந்த நாய் மாமனா? தாய் மாமன்டா. எதை வச்சுடா மாமா மச்சான்னு கூப்பிடுற? அப்படின்னு கையில பிடிச்சிட்டு அடிக்கிற, சாட்டியை பிடிச்சிட்டு அடிக்கிற. மச்சானு கூப்பிட்டாலும் முடியாது. வணக்கம். பின்னாடி கறந்து குடிச்சுன்னா அப்புறம் 9,000 போக வந்துடும். தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறியே? தாத்தான்றியா? உம்மாடா இதை பெத்தனா இல்ல உங்க ஒப்பனா இதை பெத்துறப்பனா இல்ல தடியாத ஊனிட்டு தெரியறனா? எதை வச்சு தாத்தா? ஏண்டா ஒரு வாரத்துக்கு ஒரு அடியா? ஆமா. ஓ தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறியே? எங்க அப்பனா தண்ணி பத்தியா? எங்க அப்பனா எங்க அம்மா தண்ணி பத்தியா? எங்க பாட்டி தான்
ஓடியாந்து ஒரு வார்த்தை பேசிருப்பியா? இல்ல நீ என்ன தடியா போடுற? என்ன தெரியும்? ஏய் நான் சொல்றது நீட்ட தடி. நீ நினைக்கிற மாதிரி குட்ட தடியில புடிச்சிட்டு சிக்கிச்சுன்னு போறதுக்கு. ஆமா. அதனால தாத்தானா பிடிக்காது. தாத்தாடு கூப்பிட்டாலும் உனக்கு பிடிக்காது. பிடிக்காது. ஓய் இங்க நில்லு. போன வேகத்துல வர. போற. ஏய் மணிக்கிட்டா. ஏனா? ஏய் வடவ. ஏனா? ஏய் வடையானா. ஏய் வடவங்க. ஏனா? சீக்கிரம் ஓடியா. ஏயா? இந்த ஆளு அண்ணானு கூப்பிட்டு அடிக்கிறான். மாமா மச்சானு கூப்பிட்டாலும் அடிக்கிறான். இந்த ஆளு என்ன சொல்லி கூப்பிட்டா அடி தப்பிக்கிறான். ஏய் ஓய் வருஷம் என்ன? வருஷமா 2034. 26டா. ஓ 2026. நாகரிகமான காலம். ஓ நாகரிகமான காலம். கம்ப்யூட்டர் காலம்டா. என்ன கம்பவுண்டர் காலம்? ஓ கம்ப்யூட்டர் உலகம். ஆமா சரி. அதனால சந்து போந்தா தெரியுது பாரு. ஆமா அது மாதிரி வச்சு கூப்பிடு. பை பஸ்ஸா ரோடா சந்து சந்தா பஸ் ஸ்டாண்டா தெரியுது. ஆமா. ஓ அப்படி கூப்பிட சொல்றேன். அது மாதிரி கூப்பிட்டீனா கூப்பிட்டா ஒரு அடி அடிச்சானா அடிக்கவே மாட்டான். ஒரு அடி கூட அடிக்க மாட்டான். உன்னை நம்பி போ. செத்து கூட போக மாட்டான். செத்து கூட போக மாட்டான். ஏதோ ஒரு கேதி பண்ணி விட்டு போலான்னு இருக்கிறேன். சரி போய் உட்காரு. கூப்பிடு. அடா டேய் உட்கார் கீழ கடந்து போய். ஓய் டேய் ஓய் டேய் கை கொடுத்தா ரைட். ஏடா வெள்ளையா ஒண்ணு உண்டு. வெள்ளையா உழுந்துதா? யோ நம்ம டெம்போ டிரைவர் இருக்கிறாருல, ஆமா. அங்க வர வழியில வேகத்தானே பிரேக் அடிச்சாரு பாரு. அங்க அடிச்ச பிரேக்ல ஆயில் வந்து இங்க வந்து லீக் ஆயி போச்சு. ஓ அங்க அடிச்சா லீக் ஆகுது. சரி. ஆமா ஆமா அது கேளு அவன் கேளு கேளு. ஏய் என்ன அடிச்சா? ஏன் அடிச்சா? அவையே அந்த ஆளு. ஏயா அண்ணாடு கூப்பிட்டா அடிச்ச, மாமா மச்சான் சொல்லி கூப்பிட்டா அடிச்ச, தாத்தாடு சொல்லி கூப்பிட்டா அடிச்ச. ஆனா வரடே உங்க கீழ ஆமா அப்படின்னு சொன்ன உடனே கை கொடுத்து என்னையா காரணம்? ஏய் அண்ணா சொத்துல பங்கு கேப்ப. ஓ சொத்துல பங்கு கேப்ப. மாமானா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவ. ஓ மாமானு கூப்பிட்டா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவ. ஆமா. தாத்தானு கூப்பிட்டா தாத்தா எங்க சோறு அப்படின்னு கேப்ப. ஓ தாத்தானு கூப்பிட்டா கட்டில எடுத்துட்டு வந்து நடு வாசல்ல போட்டுக்கிட்டு நான் சாவர வரைக்கும் எனக்கு ஓடு போடுற பேராண்டி. சோறு போடுற நான் சாவர வரைக்கும் சோறு போடுற பேராண்டி அப்படின்னு சொல்லுவேன். இப்படி கூப்பிட்டா ஒரு டீ தண்ணியோட பேருனா. ஓ ஒரு டீ கடையை கட்ட பக்கம் ஆளுக்கு ஒரு டீ தண்ணியை வாங்கி குடிச்சுட்டு அவங்க பழைய துணியை தூக்கி பழைய துணியை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு நீ ஊன் குத்திட்டு போவ நான் ஏன் குத்திட்டு போவேன். அது இல்ல நீ ஊன் வீதியில போவ நான் ஏன் வீதியில போவேன். அதனால எங்க பார்த்தாலும் இப்படியே தான் கூப்பிடுங்கிறேன். எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலும் அங்க பார்த்தாலும் மேட்டூர்ல பார்த்தாலும் நீ கூட்டுக்காரு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதும் எங்க பார்த்தாலும் இப்படியே தான் கூப்பிடணும். இந்த 2026 காலத்துல இப்படித்தான். இந்த 2026ல எங்க பார்த்தாலும் இப்படியே தான் கூப்பிடணும். இந்த 2026 காலத்துக்கு தகுந்தாப்புல இந்த 2026 காலத்துல என் வீட்டுல சொந்த கதை சோக கதை ஒண்ணு நடந்திருக்குதுங்க. ஓ என்னாச்சுன்னு கேக்குறேன். அண்ணா என் அப்பம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன பண்றேன் நானும் எப்படி ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க சாமி சாமியா இருப்பீங்களாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேருக்கு பக்கம் இருப்பீங்க. உங்களுக்கு 1000 பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு கேட்கணும். அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க பாக்கலாம். எங்க அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சட்டி தலையா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் பொண்டாட்டி முகத்தை நான் பாக்குறது இல்ல, என் முகத்தை என் பொண்டாட்டி பாக்குறது இல்ல. ஏன்னு கேளு. என்ன காரணம்? என் வேலையா கூத்தாடுற வேலை. நீ கூத்தாடுற? ஆமா. கல்யாணம் பண்ண அன்னைக்கு கொட்டி தூக்கி தலைமையில வச்சுட்டு கூத்துக்கு வந்துட்டு 4 மணிக்கெல்லாம்
கூத்துக்கு வந்துட்டேன். கூத்துக்கு வந்துட்டேன். சரி. கூத்துக்கு வந்தேன். நான் கூத்து ஆடிட்டு காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு போனா என் முண்டாட்டி 8 மணிக்கெல்லாம் ஏறு வேலைக்கு சட்டி தூக்கி தலைமையில வச்சுட்டு போயிடுறான். ஓ சரி. அவன் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தா நான் 4 மணிக்கு வீட்டுல இருந்து நான் கூத்துக்கு வந்துடுறேன். கூத்துக்கு வந்துடுறேன். இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. என் முண்டாட்டி கேக்குறா, ஏன் மாமா இப்படி நீ கூத்தே கெதின்னு போறியே, இதெல்லாம் ஒரு ஆள் செய்யற வேலையா? இந்த பண்ணை என்ன ஒரு ஆள் செய்யறதா? கோழி பண்ணியா இல்ல கோழி பண்ணியா? டேய் காட்டு பண்ணி வீட்டு பண்ணிடா. ஓ வேலை செய்யறத சொல்றான். சரி. கூத்தே கெதின்னு போனா இதெல்லாம் யாரு பாக்குறது அப்படின்னு என் முண்டாட்டி கேக்குறா. என்னடி பிள்ளை பண்றது? என் தொழிலோ கூத்தாடுற தொழில். சரி. என் தொழிலா கூத்தாடுற தொழில். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நான் கேட்டேன் என் முண்டாட்டிட்ட. என் முண்டாட்டி சொல்ற, மாமா உங்ககிட்ட ஆசையா அன்பா நான் பேசணும்னா நீ என்ன வேஷம் போடுற, இன்னைக்கு என்ன நாடகம் ஆடுற, என்ன ஊரு கூத்துக்கு போற, நீ சாப்பிட்டியா இல்லையா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்றேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுமாமா அப்படின்னு யாரு என் முண்டாட்டி கேட்டா. உடனே நான் என்ன செஞ்சேன், 1000 ரூபாய்க்கு லாவா பட்டன் செல் வாங்கிட்டு போய் என் முண்டாட்டி கொடுத்தேன். என் முண்டாட்டி செல்ல வாங்கணும் செவத்துல நோங்கி இட்டுட்டாளா? இல்ல அவ அப்படி நோந்து செவத்துல இட்டுட்டா. அதத்தான் கேட்டேன், செல்போன் வேணும்னு கேட்டியே, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், எதுக்கு செல்ல உடைச்ச அப்படின்னு கேட்டதுக்கு என் முண்டாட்டி சொல்றா, ஏண்டா ஆளுகார புண்டவாயா, என் பொண்டாட்டி என்ன அப்படி பேசுறான்? என் பொண்டாட்டி அதான் சொல்றேன். ஏயா புத்திக்குதான் உணவு இருக்குதா? இந்த பட்டன் செல்ல வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியுமா? பாரு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க முடியுமா? இல்ல ஒரு போட்டோ எடுக்க முடியுமா? இல்ல ஒரு படம் தான் பார்க்க முடியுமா? இல்ல ஒரு டிக்டாக் ரீல்ஸ் தான் பார்க்க முடியுமா? இந்த பட்டன் செல்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னால எனக்குள்ள நீ தாண்டி செல்லு கேட்டாங்க. எனக்கு செல்லுனா இந்த மாதிரி செல்லுலாம் வேணாம். இன்னைக்கு பால் குடிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பல்லு போன கிழவிங்க வரையும் இன்னைக்கு எல்லாம் கை சோட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டச் செல்லு அது மாதிரி இப்படி விரிச்சா விரிது, சுருங்குனா சுருங்குது. ஒரு பாட்டி கோலாய் சின்னதா இருக்கிறத பெருசு பண்ணி பார்க்கலாம், பெருசா இருக்கிறத சின்னதா பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி டச் செல்லு இந்த மாதிரி பால் குடிக்கிற குழந்தைங்க கூட நீங்க செல்போனை காட்டினாதான் சோற திங்குறாங்க. அதனால எனக்கு செல்போன் வேணும். அதனால எனக்கு டச் செல் வாங்கி கொடுமாமா அப்படின்னு என் முன்னாடி கேட்டால நான் என்ன பண்ணேன், நல்ல சென மாடு ஒண்ணு வளர்த்திட்டு வந்தேன், சிந்து மாடு ஒண்ணு வளர்த்திட்டு வந்தேன். சலே அந்த சிந்து மாட்டை கொண்டு போய் சந்தையில 40,000 ரூபாய்க்கு வித்துட்டு 40,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்ட் போய் செல்போன் கடையில கொடுத்து காசை கொடுத்து இந்த 40,000 ரூபாய்க்கு நல்ல கம்பெனியா நல்ல பெரிய செல்லா நல்ல டச் செல்லா ஒண்ணு குடுனா அப்படின்னு கேட்டேன்னு செல்லு கடைக்காரன் நல்ல கம்பெனி செல்ல எடுத்து கொடுத்தாரு. ஓ என்ன கம்பெனின்னு கேக்குறேன், அதுதான் OPPO அத்தையா OPPO 40,000 ரூபாய்க்கு ஓப்போம். அது இல்ல என்ன 39,000 யோ 40,000 ரூபாய் செல்போனு ஓப்போ கம்பெனி. ஓப்போ கம்பெனி அந்த செல்ல வாங்கிட்டு வந்து என் முண்டாட்டிட்டு கொடுத்தேன். அன்னையில இருந்து என் முண்டாட்டி போன் பண்ணான்னு வச்சுக்க, சும்மா காதுல வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் இல்ல, வீடியோ கால் தான். ஆமா போன் பண்ணா போதும், மாமா ஐ லவ் யூ டார்லிங் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க, ஆனா அங்க பேச ஞாபகத்துல போயிட்டு நானு அப்படி என் முண்டாடி செல்போனை எடுத்தனா வீடியோ கால பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப 2-3 மாசமா போனே பண்றது இல்ல. 40,000 ரூபாய் போட்டு செல்போனே வாங்கி தரேன் என் முண்டாட்டிக்கு, 300 ரூபாய் பேலன்ஸா போட மாட்டேன் நானு. அதுல கரெக்டா மாசம் மாசம் போட்டு விட்டுறேன். இருந்தாலும் இந்த கவலையை நான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு போற பக்கம் கூத்தாடிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பக்கமா எங்க
என்ன அதுக்கு அந்த ஆளு போங்கடா. என்ன அதுக்கு அந்த ஆளு போங்க. ஏய் நான் என்ன கண்ணபாளையம் வியாபாரத்தூர் போங்க. யோ இப்ப போன வாரம் பக்கமா கூத்தாண்டமே. ஆமா. எங்க எங்க இங்க மேட்டூர் பக்கம் குஞ்சாட்டூர். ஓ ஆமாமா குஞ்சாட்டூர் கூத்தாண்டும் இல்ல. கூத்தாடும் போது மழை வந்து கூத்த நின்னு போச்சு. ஆமாடா நின்னு போச்சு இல்லையா? செட்டு வாத்தியார் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் ஆளுக்கு 100 ரூபா காசு கொடுத்து எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கூத்துக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பினாரு. எனக்கு என்ன பண்ணாரு? 100 ரூபா கொடுத்து இன்னொரு 100 ரூபா சேர்த்து கொடுத்தாரு. ஓ உனக்கு மட்டும் 100 ரூபா சேர்த்து? என்ன வாத்தியார் எல்லாருக்கும் 100 ரூபா கொடுத்து எனக்கு மட்டும் 100 ரூபா சேர்த்து கொடுக்குறியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல கோமாளி தம்பி, நீ தூரமா இருந்து வர விடிய விடிய நிக்கிற புலம்புக்கற, அதனால உனக்கு 100 ரூபா சேர்த்து கொடுக்குறேன், பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நானும் காத்து வாங்கிட்டு பொட்டி தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு நானும் போய் எங்க ஊர்ல போய் பஸ் விட்டு கீழே இறங்கினேன். இறங்கி பார்த்தா எங்க ஊர்ல கரண்டே இல்ல, அப்படியே கரு கும்பிடு ஒரு இருட்டாகுது. ஏன்னு கேளு, எங்க ஊர்லயே மழை பெஞ்சு கரண்ட் எல்லாம் போயிருச்சு. சரி நான் வீட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு குத்து மதிப்பா என் வீட்டு தடத்துல போயிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்கு பக்கம் போக போக எங்க வீட்டு ஜன்னல் சந்தில சின்னதா ஒரு லைட் வெளிச்சம். என்னோடது ஊர்ல ஒரு வீட்டுல கூட கரண்ட் இல்லையே, ஒரு லைட் கூட எரியல, ஆனா நம்ம வீட்டுல மட்டும் லைட் வெளிச்சம் அடிக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு என் வீட்டு ஜன்னல் சந்து கிட்ட போய் நின்னு என் தலைமையில இருக்கிற பொட்டி எடுத்து கீழே வச்சு அந்த பொட்டி மேல ஏறி நான் நின்னு இப்படி எட்டி பார்த்தேன்னு, ஐயோ அண்ணா அண்ணா என் பொண்டாட்டி என்ன பண்றாங்க? நான் வாங்கி கொடுத்தேன்னா 40,000 ரூபாய் டச் செல்லு. அந்த டச் செல்லு வீடியோக்கள் ஆன் பண்ணி செல்பு சந்தில வச்சுட்டு மேல இருக்கிற இந்த சீலை ஜாக்கெட்டு ஜட்டி பாவாடை எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு என் பொண்டாட்டி என்ன பண்றாங்க? மனுக்கும் மல்லிகை மஞ்சள் தண்டிருச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி கொண்டு இருக்கும் மாமா அப்படின்னு 2 மொழி ஆட்டாளு. யாரு? ஏன் பொண்டாட்டி? 2 மொழியா இல்ல, என் பொண்டாட்டி இப்படி அப்படிதான் நடக்குதா? உண்மையதான், நாட்டுல நடக்கிறதான் சொல்றேன், பொய்யெல்லாம் நான் எதுவும் சொல்லல. என் பொண்டாட்டி பண்றதான் நான் சொல்றேன். அப்படியே என்ன ஓம்பர் தானா? அப்படியே சரி ரைட்டு. அப்படி ஏன் பொண்டாட்டி இப்படி பண்ற? என்னடா நம்ம பொண்டாட்டிக்கு வந்த சோதனை வேதனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாரா அந்த செல்லுல வீடியோக்கள் யாரு இருப்பாங்களா அப்படின்னு கொஞ்சம் எட்டி பாத்துன, அந்த வீடியோக்கள்ல யாரு இருக்கிறது? நம்ம செட்டு வாத்தியாரு. நம்ம செட்டு வாத்தியார் மாதவாதியாரு. நல்ல மனுஷன். நானும் அப்படித்தான்டா நினைச்சேன், நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் அப்படின்னு தான் நினைச்சேன். அவரு என்ன பண்றாரு? அந்த வீடியோக்கள்ல மேல இருக்கிற சர்ட் பண்ணிட்டு வேட்டி கோமனம் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அவரு எப்படி எடுக்கிறாரு? வாடி வாடி அப்படின்னு கீழாட்டாரு. என் பொண்டாட்டி மேல ஆட்டுறா, நம்ம செட்டு வாத்தியாரு கீழே ஆட்டுறாரு. இப்படி ரைட்டுங்க. அப்படியே என் பொண்டாட்டிக்கு இப்படி பண்ற, இப்படி எல்லாம் பண்றாங்களே, இதுக்கு பேரு என்னையா? இதுக்கு பேரு ரீல்ஸ், டிக்டாக் ரீல்ஸ். ஆமா. இப்படி எல்லாம் பண்ணா என்ன வரும்? இப்படி எல்லாம் பண்ணா லைக் விடுவோம், ஷேர் விடுவோம், கமெண்ட் விடுவோம். டேய் போடா தாயாளு, லைக் விடுவாது, ஷேர் விடுவாது, பெஞ்ச் விடுவாது. இந்த லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் விழுவாது. உங்க வீட்டுல சோடி ஜோடியா போன தானே விழுவோம். அப்படியே இந்த
2026ல உன்னைய வாடாடியா உட்காந்து அப்படின்னு சொன்னாதான் நீயும் கை கொடுக்குற. இந்த டச் செல் வந்ததும் போதும் நாடு நாசமா போச்சு. எங்கயோ என்ன கெதி ஆக போதோ தெரியல. இன்னும் போவ வருஷமும் வேகமா போயிட்டு இருக்குது. நாடு சீக்கிரமா அழிஞ்சுக்கிட்டே போகுது. முதல்ல நல்லா ஆளுங்களும் நல்லா ஊக்கமா நல்லா தாட்டியமா இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பாருதா கல்லு சீக்கிரம் மாற மாட்டோம் பாரு. பாலுக்கு இல்லாத பச்சை குழந்தைய பாடுறா. அப்படியே இந்த டச் செல் வந்துச்சு 2026ல 2025 2026 2027 அடுத்த வருஷம் என்ன கதி ஆக போதோ தெரியல. அப்படி இருக்குது. ஏன் போலப்போ இப்படி அப்படி இருந்துட்டாலும் நீங்களா இழந்தூர் உங்கயா எந்த ஊருங்க ஐயா? ஓ நல்லூர்காரரு. ஏங்க நெல்லூர் பட்டணத்துல இருந்து என்னது வந்துக்கிறீங்க? நெல்லூர் பட்டணமா இல்லையா? நல்லூர்ல இருந்து என்னத்த நகரத்துக்கு வந்துக்கிறீங்க? ஓய் ஓ ஆகி தின்னுபிட்டு மீதி வச்சுக்கிற குண்டாவ நக்கலான்னு வந்துக்கிறீங்களா? நாடகப்பா ஓ வாழையில எனக்கு. ஆமா நீங்களா நாடகாரு? ஏயா வாடகை கிலோமீட்டருக்கு 200 ரூபா வாங்குறாங்க 300 ரூபா வாங்குறாங்க. நீ எவ்வளவு வாங்குற? என்னமா நாடகக்காரன் நீ? ஓய் நாடக நடிகர்கள். ஓ நீங்களா நடிகர்கள்? அப்படின்னா விடிய விடிய கவலை போக்கும் கலை கூத்தாடி. ஏன் அங்க வாயா விடிய விடிய கவலை போக்கும் கலை கூத்தாடிகள். ஏன் வயசு பிள்ளை உங்களுக்கு சிக்கறது இல்ல? எடுமா கிளைய சூத்தாடு. உண்மையிலேயே சொன்னாலும் சொல்லனாலும் இது நம்மளுக்கு கல்யாணம் ஊடுதான், நம்மளுக்கு மண்டபம் தான், நம்மளுக்கு தான் இது இன்னைக்கு ராஜ்யமே. இந்த 4 கோலத்தான் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே. இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு சொத்து. அப்படி இருந்துட்டாலும் ஆமா நாடகாரன்னு சொல்றிய. ஆமா செட்டு பேர் என்ன? உன் செட்டு வாத்தியார் யாரு? அரசு கலை துடுமணி விருது பெற்ற இந்திய நாட்டு கலை விருது பெற்ற சித்தன் வாத்தியார் மகன் மாதுபா நாடக சபானா. மாதுபா வாத்தியாரா? சித்தவாத்தியார் மகன் மாதுபா வாத்தியாரா? அவர் செட்டா? அவர் வந்துக்கிறா? அப்படியா? சீக்கிரம் வர சொல்லி விடுறா. அடையாளம் தெரியல? அடையாளம் தெரியலையா? யாயா செட்டு வாத்தியார் மாதம் வாத்தியார் வர சொன்னா போய் ஒரு பொடி பையன் அரியா பையனை கொண்டு வந்து நிறுத்திட்டு அடையாளம் தெரியலன்னா ஏய் ஓய் நல்லா உச்சியில இருந்து பாதை வரைக்கும் பாரு. உச்சியில இருந்து பாதை வரைக்குமா? நீ தனியா மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்க சொன்ன. அடையாளத்தை மூஞ்ச பார்க்க சொன்னேன். மூஞ்ச பார்க்க சொன்ன. அடையாளம் ஒண்ணும் தெரியலையே. அப்படியா? நான் தான் மாதப்பேன். நீ தான் மாதப்பனா? அடிச்சுடும் அப்படியே பல்லு செட்டராஜாட்டு போட்டு போயிடும். மாதப்பனம் மாதபோதேர் நாங்கன்னா முன்ன பண்ண பாக்காத இருக்கிறமா ஒண்ணு. மாதபோதேர்னா நல்லா தோளும் தொப்பியுமா அப்படியே நல்லா ஆடி ஜிம்பாடி மாதிரி நல்லா ஊக்கமா இருப்பாரு. ஆனா நீ என்னமோ கல்லு சிக்கன மாற மாட்டேன். இப்படி சோத்துக்கு வந்து நிக்கிற. என்னன்னா பண்றது? சோத்துக்கு இல்லையா? ஆனா சோத்துக்கு இல்லையா? நீயா கவலைப்படுற நான் இருக்கும்போது ஏன் இந்த கொரோனாவில அரிசி எடுத்து கொடுத்தாங்க அப்படி எடுத்து கொடுக்குறியா? சோத்துக்குள்ள வந்து வருது. ஆனா சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறது படி. அப்படியா? சரி சரி நான் கூட தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஓ தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படிலாம் இல்ல சுருண்டு படுத்துக்கிறதுன்னு கேட்டேன். சரி இருந்தாலும் இருக்கட்டும். நாமே பேசிக் கொண்டிருந்தால் நீண்ட நேரம் கடந்து விடும். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் சிறந்த அழகு திரு பொன்னாடு தாய் திருநாட்டின் பெயர் என்ன? இருங்க கேட்டு வரேன். ஆயா இந்த ஊர் பேர் என்ன? ஆனகண்ணூரா? ஆனகண்ணூரு. ஆனகண்ணூரு ஊர் பேர் தெரியாத இன்னும்
ஏய், ஓய். ஆனை கவண்டானூர். ஓ ஆனை அந்த ஆயா அப்படிதான் சொல்லுச்சு. ஆனை கவுண்டனூர். ஆனை கவண்டானூர் என்றால் ஆ. தாய்நாடு தலைநகரம் மச்சு மாநகரம். மச்சு மாநகரம். இந்த மச்சு மாநகரத்தில் எழுந்தருளிய ஆ. ஆண்களை பிறந்த அப்பமார்களும் பெண்களை பிறந்த அருமை தாய் உள்ளங்களும் மற்ற மனிதருமை சகோதர சகோதரிகளும் பள்ளிக்கு செல்லுகின்ற இளம் வயது மாணவ மாணவிகளும் அலை கடலில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமாங்க. எப்படி கூட்டம்? அருமையான கூட்டங்க. ஆமா. ஒண்ணு கட்டுக்கடுங்க அது கூட்டம். ஆ. அதனால ஆமா. ஏன் எதற்காக ஏன் என்ன காரணத்திற்காக ஸ்ரீலாஸ்ரீ ஆ. அகிலாண்டு கோடி ஆ. திருமாண்ட நாயகி ஆ. அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கின்ற ஆ. ஆதிபரா சக்தியின் அவதாரமாய் அவதரித்த ஆ. அருள்மிகு ஆ. ஸ்ரீ அக்கினி மாரியம்மனுடைய ஆ. சன்னிதானத்திலே ஆ. வைத்த வேண்டுதல் ஆ. நிறைவேறிய காரணத்தினால் காரணத்தினால் நேர்த்திக்கடனாக நேர்த்திக்கடனாக வேண்டுதலை கூத்தாக ஆ. எண்ணின எண்ணங்கள் நிறைவேற ஈடேறியது. ஆ. வைத்த வேண்டுதல் தொட்டது தொடங்கும். வச்சது விளங்கும். கும்பிட்டது கை கூடு துணை வந்தது. ஆமா. கையெடுத்து வணங்கியது ஆ. கை துணை வந்தது. கை துணை வந்தது. அப்படி ஆ. வேண்டுதலை கூத்தாக ஆ. பொன்னையன் ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. பாட்டப்ப சாமி ஆ. ஆண்டவனுடைய திருவிழாவை முன்னிட்டு ஆ. இன்னும் பொன்னையின் ஆ. ரியல் எஸ்டேட் ஆ. அவர்கள் ஆ. இன்று நாடகத்தை ஆ. அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆ. செட்டி என்கிற ராமதாஸ் அவர்களின் ஆ. ஆர் பொன்னையன் ஆ. அவர்களுடைய தலைமையிலே ஆ. இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். ஆ. இன்று நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். ஆ. இன்று வைத்துள்ள நாடகத்திலே முதல் சபை தர்பார் யாருங்க? தாய்மார்களுக்கு எல்லாம் பிடித்த ஒரு அற்புதமான குடும்ப சரித்திரம். என்ன சரித்திரம்? குடும்ப கதை. ஓ குடும்ப கதை. எங்களுக்கு பிடித்த குடும்ப கதை. குடும்ப கதை என்ன? ஆமா. அதாவது ஆ. கணவனை உயிர் காத்த கற்பகவல்லி. ஓ கணவனை உயிர் காத்த கற்பகவல்லி. இந்நாடகத்திலே இல்லையே ஆ. சத்தியசீலன் திருமணம். ஓ. பட்டாபிஷேகம். சத்யசீலன் பட்டாபிஷேகம். இந்நாடகத்திலே ஆ. முதல் சபை தர்பார் யாருங்க? ஆ? ஆ. அதாவது ஆ. தென் திசையை ஆண்டு வரக்கூடிய தென் திசையை ஆண்டு வரக்கூடிய உயிர்களை எல்லாம் கவ்வி பிடித்து எடுத்து செல்லக்கூடிய யம தர்மனே சபைக்கு வருகிறார். யம தர்மனே வர போறாரா? ஆமா. ஐயோ சாமி, ஏயா? யம தர்மம் வராருன்னு சொல்றீங்களே, இப்ப யம தர்மம் எங்கதான் இருக்கிறாரு? உள்ளகிறாரே. ஐயோ அண்ணா, யம தர்மம் உள்ளகிறாருன்னு சொல்றீங்க. கொலை கேஸ்ல போனாரா, கற்பழிப்பு கேஸ்ல போனாரா, இல்ல திருட்டு கேஸ்ல போனாரா, வேலூர் ஜெயில இருக்கிறாரா, இல்ல பாளையங்கோடு ஜெயில இருக்கிறாரா? எதுக்கு இல்ல என்னமா உள்ளகிறாருன்னு சொன்னீங்களே. உள்ளகிறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன ஜெயில இருக்கிறாரு. இப்ப நீங்க தான் உள்ள இருக்கிறாருன்னு சொன்னீங்க. ஏய், இதாண்டா எங்களுடைய கோட்டை. ஓ இதான் கொட்டகாயா? கோட்டடா. ஓ கோட்டை. ஆமா. ஏங்க இப்ப யம தர்ம மன்னன் எதுல வராரு? ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறார். என்ன சொர்க்கராதமா? ஏண்டா சொல்றானா? ஏங்க சொர்க்கராதம் குணத்தை தூக்கிட்டு போமா? நீங்க பாருங்க. ஏய், இப்ப இந்த காலத்துல பூவுல தேர் கட்டினா 15,000 20,000 25,000 30,000 50,000 வரைக்கும் தேர் இருக்குது. ஆனா இந்த சொர்க்கராதம் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டோம்னா 2,500 3,000 தான். அதுல ஒரு ஆள் இல்ல 10 பேர் கூட ஏறிக்கலாம். அதே பாட்டும் பாடும், அதே ஒப்பேரியும் வைக்கும், அதே முடிஞ்ச அளவு ஆட்டமும் போடும். அந்த மாதிரி சொர்க்கராதங்க அது. என்ன அவ்வளவு கேவலமா போச்சு சொர்க்கராதம்னா? யம தர்மம் என்ன செத்தா போயிட்டு அது எதுக்கு சொர்க்கராதம் வராது? வணக்கம். நல்லா இருங்க. இப்ப யம தர்மம் என்ன சொர்க்கராத்திலே வராரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அந்த ஆளு தான் இப்ப எல்லாருமே உயிரை பிடிச்சிட்டு போறாரு இல்ல, அந்த ஆளு சொர்க்கராதம் தான் வரணும். கரெக்டா இருக்கீங்க. என்ன பண்ண? சரி சரி சீக்கிரம் வர சொல்லி விடுங்க. அப்படி இருந்தாலும் தூண்டா மணிவிளக்கு துளிவிட்டு எரிந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேண்டும். ஒரு தூண்டுகோல் வேண்டும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய நண்பராய் விளங்கி வரக்கூடிய சக்திவேல் அவர்கள் சார்பாக இந்த பக்கம் வருகிற நாடகம் எல்லாம் அவருடைய சார்பாக நமக்கு பெற்று தருகிறார். அவருக்கும் இங்க வருகை தந்திருக்கின்ற நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும்
அக்னி யூடியூப் சேனலுக்கும் சேனலுக்கும் நமது நாடக கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் அப்படி இருந்தாலும் இப்பொழுது யமதர்மன் வருகிறார். அவரால் மட்டும் சீக்கிரம் வர சொல்லிவிடு.